தனி மாநில அந்தஸ்து வேண்டுமென்று தொடர்ந்து கூறிவரும் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பலமுறை சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு மட்டும் இருந்துவிட்டு மத்திய அரசை சந்தித்து அதற்கான எந்தவொரு முறையான அழுத்தத்தையும் இதுவரை கொடுக்காமல் இருந்து வருகிறார். தனக்கு எந்தவித அதிகாரம் இல்லை என்று கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி அவரது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய தயாரா? தலித் பெண் அமைச்சரை மட்டும் உடனடியாக நீக்குவதற்கு எப்படி அதிகாரம் இருந்தது? இவரது ஆட்சி காலத்தில் எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பல ரெஸ்டோ பார்கள் அனுமதி அளித்துள்ளார்? பல அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூடுவிழா கண்டதுதான் இவரது சாதனையா? கடந்த காலங்களில் மூடிக்கிடந்த மில்லுக்கு சேர்மன் மூடுவிழா கண்ட பாப்சோவுக்கு சேர்மன், இதுபோன்ற பல நிறுவனங்களுக்கு சேர்மன்களை நியமித்து மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கி உள்ளனர். சட்ட விரோதமாக புதுவை மாநில விளையாட்டு கவுன்சிலை கலைத்தது, விளையாட்டு வீரர்களின் வயிற்றில் அடித்ததும் இந்த ஆட்சியில்தான். கடந்த 4 ஆண்டுகளில் புதுச்சேரி எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் உள்ளது. பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள், கஞ்சா விற்பனை, கட்ட பஞ்சாயத்துக்கள், போலி ஆவணங்கள் தயாரித்து பத்திரப்பதிவு அதிகாரிகள் துணையோடு மனை விற்பனை, வீடு அபகரிப்பு தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது டைரியில் பல்வேறு ஊழல்வாதிகளின் பெயர் இடம்பெற்றுள்ளதாக செய்தி உள்ளது. புதுவை அரசு இது தொடர்பாக செய்த விசாரணை என்ன? இவற்றை எல்லாம் அறிந்துதான் புதுவை மாநில கவர்னர் கைலாசநாதன் அவர்கள் மருத்துவத்துறையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரை இயக்குநராக நியமித்துள்ளார். இதில் எந்த முறைகேடுகளும் நடந்ததாக தெரியவில்லை. இந்த நடவடிக்கைக்காக கவர்னர் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியான சாலைகள் வசதிகள் கிடையாது. தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகிறது. இதற்கொரு நிரந்தர தீர்வு இந்த அரசிடம் கிடையாது. தெருவுக்கு 10 ரெஸ்டோ பார்களை திறந்துள்ளதால் பள்ளி மாணவர்கள் உட்பட பல்வேறு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அலுவலக கழிவறையிலேயே பத்திரப்பதிவுத்துறை சார்பு பதிவாளர் லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் மீது தொடர் நடவடிக்கைகள் ஏன் எடுக்கவில்லை? எந்த இடங்களிலும் முறையான மழைநீர் வாய்க்கால் கிடையாது. சாதாரண மழைக்கு புதுவை மாநிலம் முழுவதுமாக மூழ்கி விடுகிறது. எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் புதுவை அரசு இதுவரை எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்கள் அதிகார போட்டி நடத்துகின்றனர். இதில் முழுவதுமாக பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான். எனவே இவர்கள் நடத்தும் நாடகத்தை நிறுத்திவிட்டு மக்கள் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரேத்தை வளவன் கூறினார்.